இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அவங்க கொலை பண்ண துரத்துனது ஃபாரஸ்ட்ல இருக்க சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அந்த விஷயமே எனக்கு எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் சார். இந்த வீடியோ ஆதாரத்தை கூட அன்னிதான் எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அத மண்டபத்துல உங்ககிட்ட காட்ட நினைச்சப்பதான் அந்த பவானி நான் போன் பேசின மாதிரி என் வாய்ஸை ஏஐல மாத்தி அன்னிக்கிட்ட பேசி அன்னிய லாஜிக் வர வச்சாங்க. அந்த டைம்ல அவசரத்துல போறப்போ அவங்க ஹார்ட் டிஸ்க மண்டபத்திலே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கு. அது கூட அங்கதான் சார் இருக்கு. அந்த லேப்டாப்ல தான் வீடியோ இருக்கு. நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எந்த மாதிரி ஆளுங்கன்ற உண்மையெல்லாம் புரியும். ஒரு நிமிஷம் சார். இதுல தான் சார் இருக்கு. என்ன கொலை பண்ணிட்டு அந்த பழிய அண்ணி மேல போட்டு உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பார்த்தாங்க. என்னால இதை உங்ககிட்ட சொல்ல முடியல ஆதி. ஏன்னா உங்க சித்தைய நீங்க ரொம்ப நம்புறீங்க. ஆதாரம் இல்லாம அவங்கள பத்தி சொல்றது சரியா வராதுன்னு தான் நான் எதுவும் சொல்லாம இருந்தேன். தோர உங்ககிட்ட வந்து நடந்த விஷயங்களை சொன்னா மட்டும்தான் நீங்க நம்புவீங்கன்னு நினைச்சேன். அதுக்காக தான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டேன். நான் அவங்களை என் சொந்த அம்மா மாதிரி தான் பார்த்தேன். எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண பார்த்தாங்க? எதுக்காக அவங்க என்ன கொல்லணும்? பாரதிய நீ சேர விடாம எதுக்காக அவங்க தடுக்கணும்? இதெல்லாம் நினைச்சு பார்க்க பார்க்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆத்திரப்படுறதுனால அவங்கள நாம ஜெயிக்க முடியாது. எதுக்காக பாரதி? எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணணும்? இன்னுமா அவங்களுக்கு இவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் உங்க பேர்ல இருக்கிற சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் ஆதி. என்ன? என்னோட சொத்துக்காகவா? என்ன சொல்றீங்க பாரதி? ஆமா ஆதி. மித்ரா உங்க வாழ்க்கையில வந்ததே மொத்தமும் பவானியும் மித்ராவும் போட்ட திட்டம் தான் ஆதி.